Hello everybody, how are you all? So in the video நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி. சரியா? ஸோ யூனிட் 9ல தமிழ்நாடு எக்கானமி இருக்கு. ஓகே, தட் இஸ் இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், மெயின்ஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. ஏன்னா நிறைய மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டை படித்தா உங்களால் எழுத முடியும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் யூனிட் 9ல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்கானமியை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுவே நீங்கள் மெயின்ஸில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ்லேயும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி, தமிழ்நாடு எக்கானமியை பற்றி மெயின்ஸில் கூட சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட மெயின்ஸ்லையும் நிறைய நீங்கள் கண்டென்ட் கொடுக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு. சரியா? வாங்க டாபிக் குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு எக்கானமி. சரியா? இப்போ வந்து தமிழ்நாடோட எக்கானமி வந்து நம்ம டோட்டல் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் த சேம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, மேலே நார்தர்ன் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பீகார், இந்த மாதிரி நார்தர்ன் இந்தியா ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எக்கனாமிக்காக இருக்கட்டும், சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி கிடையாது. There are great differences between the regions. The western and the southern regions are better than the other regions. ஓகேவா? வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவும் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவும் சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப ஹையாக இருக்குது கம்பேரிங் டு த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது வந்து அதுக்கப்புறம் குளோபலி தமிழ்நாடு இஸ் தி 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். தட் இஸ் என்டையர் குளோப்லையே தமிழ்நாடு இஸ் தி 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ஓகே, ஸோ 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட் அண்ட் 6th லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். சரியா? ஸோ பாப்புலேஷன் வைஸ் குளோபலி தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 6th. சரியா? குளோபலி ஏரியா வைஸில் வந்து தமிழ்நாடு இஸ் தி 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட். சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு's performance in health, higher education, infant mortality and maternal mortality. infant mortalityனா பிறக்கிறப்போ குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னா, இன்ஃபேண்ட்டாக இருக்கிறப்போ இறந்துட்டாங்கன்னா அவங்கள இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்டர்னல் மொர்டாலிட்டினா டெலிவரி அப்போ மதரோட டெத் ஆயிடுச்சுன்னா அது வந்து மேட்டர்னல் மொர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தட் இஸ் ஹெல்த், ஹையர் எஜுகேஷன், infant mortality, maternal mortality is well above the national average. That is வேற இந்தியாவில் இருக்கிற வேற ஸ்டேட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த தமிழ்நாடுல வந்து ஐஎம்ஆராக இருக்கட்டும், எம்எம்ஆராக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டி கூட தமிழ்நாடுல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, சின்ஸ் 2005 வந்துட்டு தமிழ்நாடோட growth வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு இஸ் பெட்டர் தென் அதர் ஸ்டேட்ஸ் இன் பாவர்ட்டி அலிவேஷன் ஆக்டிவிட்டீஸ். தட் இஸ் பாவர்ட்டி அலிவேஷன்னா என்னது? புவர் பீப்புளோட ஸ்டேட்டஸை வந்து மேலே கொண்டு வரது வந்து நம்ம ஸ்கீம்ஸ், நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கம்பேர்ட் டு த புவர் இன் இந்தியா, த நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் இஸ் மச் லோவர் தேன் இன் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அதர் ஸ்டேட்ஸில் புவர் பீப்புளோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாடுவை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தென் தமிழ்நாடு இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கண்டென்ட், ரொம்ப அத்தன்டிக்கான கண்டென்ட் இதெல்லாம். ஓகேவா? உங்களுக்கு மெயின்ஸில் வந்து தமிழ்நாடு எக்கானமியை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொடுக்குறீங்களோ உங்களோட ஆன்சரை வந்து அதை அத்தன்டிகேட் பண்ணும். தட் இஸ் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுறீங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து தான் எழுதுறீங்கன்னு சொல்லி எக்ஸாமினருக்கு தெரிய வரும்.
சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட மெயின்ஸ் ஆன்சரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிவிடும். ஓகேவா? நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் ஆன்சரில். நிறைய வந்துட்டு டயக்ராமேட்டிக்காக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணணும். கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுன்னா கிராஃபிக்கலாக பண்ணணும். டேபிளில் போட்டால் எவ்வளோ கிளியராக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ எக்ஸாமினர் வில் பி ஏபிள் டு அனலைஸ் your content. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபி. It ranks third in Human Development Index. It is a third largest source of capital. ஓகேவா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபிக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். Third, it ranks third in Human Development Index, and then it is a third largest source of capital. எவ்வளோ கேபிட்டல்? 2.92 lakh crore. அண்ட் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.19 lakh crore. It is a top contributor in industries. எத்தனை இருக்கு? 37,000 units இருக்கு with 17% of the number of factories. So number of factories வந்து டோட்டல் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயே எத்தனை இருக்கு? 17% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It also accounts for 16% of employment in the industries. So இந்த industries வந்து நிறைய இருக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கு? 16% of total Indian employment வந்து தமிழ்நாடு கொடுக்குது அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து டேட்டாஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசணுமோ அதே வந்து தமிழில் இருக்குது. தமிழ் மீடியம், தமிழில் எழுதுகிற போகிறவங்க, தமிழில் படிக்கிறவங்க வந்து இந்த கண்டென்ட்டை நீங்கள் கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் நான் என்ன கொடுத்துருந்தேனோ அதே தான் இது தமிழில் இருக்குது. சரியா? ஸோ தமிழ் பீப்புள் நீங்கள் வந்து இதில் இருந்து கண்டென்ட்டை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்லைட்க்கு போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட functionsல தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது. ஓகே, according to Niti Aayog report, the health index ranks third. That is தமிழ்நாடோட health index ஓட rank என்னது? Third, with the highest enrollment rate in higher education. So health indexல தமிழ்நாடோட rank வந்து third. அப்புறம் enrollment in higher education வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கு தமிழ்நாடுல தான். There are large number of engineering colleges in Tamil Nadu. It has emerged as an important center of renewable energy. So நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால important center for renewable energy கொண்டு வரதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதனால இது important center for renewable energy. ஓகேவா? அடுத்தது deposit rates at commercial banks and cooperative banks are very good. Tamil Nadu is the number one investment destination for small and medium enterprises. சின்ன enterprises, சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு எந்த ஸ்டேட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல தான். ஏன்னா அவுட்கம் வந்து அவங்களுக்கு தமிழ்நாடுல இருந்து நிறைய கிடைக்கிறதுனால நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனா நம்ம தமிழ்நாடு இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் கமர்ஷியல் பேங்க்ஸ்லயும் டெபாசிட் பண்ற ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால என்ன தெரிய வருது? லிக்விடிட்டி அதிகமா இருக்கு பீப்புள் கிட்ட. தட் இஸ் பீப்புள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடுல அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேங்க் டெபாசிட்ஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வருது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா states such as Maharashtra and Gujarat perform well in certain economic indicators. ஓகேவா? Kerala is a forefront of literacy, infant mortality and maternal mortality. So literacy நிறைய இருக்கு கேரளால. அப்புறம் வந்து infant mortalityயும் maternal mortality ரொம்ப கம்மியா இருக்கு. But Tamil Nadu is better than other states in terms of what? Health, higher education, growth of small and medium enterprises, poverty alleviation. Poverty, poor people, povertyனா என்னன்னு தெரியும்ல தமிழ் மீடியம் பசங்களுக்கு. poverty alleviation, poverty that is வறுமையை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து வறுமையை வந்து நீக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த செக்டர்ஸ்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றோம். சரியா? தமிழ்நாடு's health index ranked third in the state. ஃபர்ஸ்ட் யாரு? பஞ்சாப் அண்ட் கேரளாக்கு அப்புறம் யாரு? நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் மார்டாலிட்டி ரேட் இன் தமிழ்நாடு இஸ்
14. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஃபெச் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் மச் லோவர் தென் அதர் ஸ்டேட்ஸ். Also, the infant mortality rate under the age of 5 is declined from 21 in 2014 to 20 in 2015. Okay, ma'am. The development of Tamil Nadu is due to the social welfare policies. So, in the development la Tamil Nadu la eppadi nadakudhu appdi pathina nariya policies நம்ம government நம்ம administration வந்து நிறைய public welfare policies கொண்டு வரதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து பாவர்ட்டி எலிவேஷன்லாம் வந்து நம்மளால நீக்க முடியுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் ரெஃபர் டு த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் த்ரூ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ஸ். ஓகேவா? அப்புறம் லஞ்ச் ப்ரோக்ராம், பப்ளிக் ஹெல்த் வெல்ஃபேர், இதெல்லாம் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்கீம்ஸ். இதை வச்சு தான் வந்து நம்ம தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனோ எக்கானமியோ க்ரோ பண்றோம். ஓகேவா? புரியுதா? which has been disseminated to majority of the population. So நிறைய வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ஸ்கீம் இருக்கு, அப்புறம் வந்து லஞ்ச் ஸ்கீம் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல போய் பாப்புலேஷன் வெல்ஃபேர், பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் என்ன, தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் என்னன்னு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு அதோட டேட்டாலாம் நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க ஆன்சர்ஸ்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்க ஆன்சர் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப அத்தென்டிகேட்டடா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ வந்து தமிழ்நாடு எக்கானமியில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடுல வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, வாட்டர் ரிசோர்ஸ் ஒரு பெரிய ரிசோர்ஸ். ஓகேவா? வாட்டர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல், very essential natural resource. Water resource of Tamil Nadu are low compared to the other states. Okay, though it has 6% of the population of the Indian states, 3% of the water resources and 4% of the land area. Population India la fulla ninga calculate பண்ணீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன்லயே 6% வந்து தமிழ்நாடோட பாப்புலேஷன். ஓகே, 3% டோட்டல் இந்தியாவோட வாட்டர் ரிசோர்ஸஸ்ல தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்கு? 3% தான் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. லேண்ட் தமிழ்நாடு எவ்வளோ அக்வயர் பண்ணுது? 4% வந்து லேண்ட் வந்து டோட்டல் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது லேண்ட் வந்து 4%, பாப்புலேஷன் 6%, வாட்டர் வந்து 3%. ஓகேவா? The largest source of water எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா rainfall. Okay, that is northeast monsoon following the southwest monsoon winds. இது ரெண்டு தான் வந்துட்டு நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ்க்காகவே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, பட் நம்ம வாட்டர்ல வந்து கம்பேரிட்டிவா வாட்டர் ரிசோர்ஸ் நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்கு. ஓகே, there are 17 rivers in Tamil Nadu. The main rivers are Palar, Seyyar, பெண்ணையார், காவேரி, பவானி, வைகை, சித்தார், தாமிரபரணி, வேளார், சருவாணி, நோயல், வைப்பர், குந்தர். இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. இரிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கிறத விட நம்ம இரிகேஷன் வந்து அதிகமாக பண்றோம். 56% வந்து இரிகேஷனுக்கு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அது தட் இஸ் இதில் இருக்கிற தண்ணியில் 56% தண்ணி வந்து நம்ம இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எத்தனை டேம்ஸ் இருக்குது? 81 டேம்ஸ் இருக்குது. கெனல்ஸ் பார்த்தீங்கன்னா 2239 கெனல்ஸ். பாண்ட்ஸ் வந்து 41,000. அப்புறம் வந்து பைப் வெல்ஸ் வந்து 3,20,707. ஓப்பன் ஸ்பேஸ் வெல்ஸ் வந்து 14,92,359 இருக்கு. இந்த டேட்டாலாம் எக்ஸாக்டா நீங்க ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? சோர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சீசன் அண்ட் கிராப் ரிப்போர்ட் 2012 and 2013 இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது the Neyveli Brown Coal Corporation is a forerunner of all these. So Neyveli Brown Coal Corporation NLC. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு கார்பரேஷன், நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவை. ஸோ தண்ணிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த தண்ணிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு யாரு அப்படின்னா
நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த க்ரோத் த பவர் பிளான்ட் வந்து நெய்வேலி ப்ரௌன் கோல் கார்பரேஷன் நல்லா க்ரோ ஆகுறதுனால பவர் பிளான்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரியும் இன்க்ரீஸ் ஆகுது. கார்பன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக க்ரோயிங் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி இன் சேலம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த மினரலுக்காக ரொம்ப ஃபேமஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சேலமில் மேங்கனீஸ் மைன் பண்ணுறாங்க. பாக்செட் மைன் எங்கே இருக்குது? ஏற்காடில் பாக்செட் மைன். அப்புறம் அயன் ஓர் மைன் வந்து கஞ்சமலையில் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கெமிக்கல் மயோப்டினம் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் கரடிக்குட்டம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கெமிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு வந்துட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சேலம் மேங்கனீஸ், பாக்சைட், ஏற்காடு, அயன், கஞ்சமலை, கெமிக்கல் மயோப்டினம், கரடிக்குட்டம், மதுரை டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஓகே, சரி. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம முன்னாடி பேசுனது தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் பசங்க வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ அடுத்தது பாப்புலேஷன். According to 2011 census, Tamil Nadu is the 6th most populous state with a population of 7.12 crore out of the population of 121 crore. That is total இந்தியாலேயே 121 crore population. அதில் 7.21 crore வந்து எங்கேருந்து இருக்குது? தமிழ்நாடுலேருந்து இருக்குது. ஸோ எத்தனாவது பாப்புலஸ் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th most populous state in India. According to the report of United Nations, the population of Tamil Nadu is higher than the population of a country. ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்க வேண்டிய பாப்புலேஷனை விட வந்து தமிழ்நாடுல இருக்கிற பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட் இருக்குது. அடுத்தது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோமீட்டரில் இல்லை 10 கிலோமீட்டரில் வந்து எத்தனை பீப்புள் வசிக்கிறாங்க. ஸோ அது வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன் 2001 இட் வாஸ் 480 per ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து 480 பீப்புள் இருந்தாங்க. பட் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க இப்போது? 555 பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு ranks 12th among the Indian state in population density. So population wise பார்த்தீங்கன்னா 6th most populous state. Population density wise பார்த்தீங்கன்னா 12th rankல வந்து தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? The national average in population density. National average population density, national average, that is whole இந்தியாலேயே ஆவரேஜ் எடுத்தோம்னா பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது? 38.2 இருக்குது. சரியா? தட் இஸ் 38.2%. ஓகேவா? சரி. ஸோ இது வந்து தமிழில் உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டேபிள்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் கண்டென்ட்டை நான் டேபிள் வந்து நான் கிளியராக கொடுக்கல. ஸோ டேபிள் வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் வந்து இந்த தமிழ் ஸ்லைடில் இருக்கிற டேபிள்ஸ் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப நியூமரிக்கல் வேல்யூஸ்னால் மனப்பாடம் பண்ணோன்னு கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ்லேருந்து அலைன் பண்ணியிருக்கிற டேட்டா. ஸோ இது வந்து தமிழில் வந்து அழகாக இருக்குது. ஸோ தமிழில் இந்த டேட்டாவை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து அர்பனைசேஷன். அர்பனைசேஷன்னா என்ன? சிட்டிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல் ஸ்டேட்டில் வந்து எத்தனை சிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ அர்பனைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டெவலப்ட் ஆகிருக்கு, அதுதான் வந்து அர்பனைசேஷன். டெவலப்மெண்ட் எவ்வளோ இருக்குது. ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரூரல் சொல்லுவாங்க. சிட்டிஸை வந்து அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாடுல எத்தனை சிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ அர்பனைசேஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். The average level of urbanization in India is 31.5%. So இந்தியாலேயே
average urbanization வந்து 31.5% இருக்கு. But it is 48.4% in Tamil Nadu. That is half of Tamil Nadu எப்படி இருக்கு, urbanized இருக்கு. சரியா? Tamil Nadu has the largest population of Indian population in the world, which is about 6 to 9.61% of the total population. அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி ஸ்லைட்ல 121 crore 7.92 crore வந்து தமிழ்நாடுல தமிழியன்ஸ் தான். ஸோ வந்துட்டு 6 to 9% of total population of India வந்து total population of Indiaலேயே 6 to 9% வந்து தமிழ்நாடோட population தான். Okay, so more, that is 50% of Tamil Nadu is urbanized. அடுத்தது sex ratio. Sex ratio na என்னன்னா number of females per 1000 males. சரியா? 1000 மேலுக்கு வந்து எத்தனை ஃபீமேல் குழந்தைங்க பிறந்திருக்காங்க, அதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோ. சரியா? The symmetrical sex ratio indicates that women's biological development has improved. இப்போ செக்ஸ் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தா இல்லை ஹையராக இருந்தா என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா women ஓட பயாலாஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரியா? அட்லீஸ்ட் நியர்லி ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா ஹையராக இருக்கணும். ஹையராக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், விமெனோட பயாலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி அந்த ஸ்டேட் வந்து கேர் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல 1000 மேல்ஸ்க்கு வந்து 995 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. தட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் என்ன காட்டுது அப்படின்னா விமெனோட பயாலாஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தமிழ்நாடுல காணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நம்மளுக்கு. ஓகேவா? த ப்ரப்போர்ஷன் இஸ் ஹையர் இன் தமிழ்நாடு தென் இன் அதர் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in terms of sex ratio after Kerala and Pondicherry, that is Union Territory. சரியா? ஓகே ஓகே. இப்போ வந்து இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அண்டர் 1 year இருக்கிற குழந்தைங்க வந்து தமிழ்நாடுல இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் இன் தமிழ்நாடு இஸ் லோவர் தென் இன் அதர் ஸ்டேட். According to the Financial Niti Ayog report, infant mortality in Tamil Nadu in the year 2016 was 17. So that is the rate of infant mortality வந்து 2016ல வந்து 17 இருந்துச்சு வெறும் தமிழ்நாடுல. பட் நேஷ்னல் வைஸாக பார்க்கும்போது நேஷ்னலாக இருந்தது இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து 34. இட் இஸ் 34ஓட பாதி தான் வந்துட்டு தமிழ்நாடுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திஸ் இஸ் தி ஹாஃப் த நேஷ்னல் ஆவரேஜ் ஆஃப் 34. சரியா? அடுத்தது வந்து மேட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் 1 lakh மெட்டர்னிட்டியில் அக்கார்டிங் டு த ஃபினான்ஷியல் நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd with 79 in India in terms of maternal mortality. ஓகேவா? ஸோ 3rd ரேங்க்கில் வந்து தமிழ்நாடு இருக்குது. தட் இஸ் குறைஞ்சபட்சம் மேட்டர்னல் மொர்டாலிட்டியில் தட் இஸ் த லோவஸ்ட் 3rd lowest வந்து தமிழ்நாடு இருக்குது. ஓகே, தட் இஸ் த ரேங்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79. நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது 159ல் 79 தான் வந்து தமிழ்நாடோட ரேட் ஆஃப் மேட்டர்னல் மொர்டாலிட்டி. சரியா? ரேங்க்ல வந்து தமிழ்நாடு ranks 3rd, that is 3rd lowest. So the maternal mortality rate is at 61, that is first, followed by Maharashtra 67. Okay, so yeah, first வந்துட்டு 61, அதுக்கப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிரா which is 67. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் ஃபர்ஸ்ட் யாரை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் அந்த கண்டென்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பீரியட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பீரியட் இஸ் செட் as the average person's expected life expectancy. that is ஒரு
பர்சனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குது, அதுதான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுல வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா இஸ் 67.9 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து 67 இயர்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் ஸ்பேன். ஓகே, மேலுக்கு வந்து 66.4, ஃபீமேலுக்கு வந்து 69.6 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70.6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பீப்புள் லிவிங் இன் தமிழ்நாடு வந்து 70.6 இயர்ஸ். அதில் மேலுக்கு வந்து 68.6 இயர்ஸ், ஃபீமேலுக்கு வந்து 72.7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இந்த கண்டென்ட்ல நம்மளுக்கு ரிப்போர்ட் வைஸாக நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து லிட்ரஸி லெவல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் எனி அதர் ஸ்டேட். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ லிட்ரஸி லெவலும் ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் வந்து நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா 67%, தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா அது 70%. அதே மாதிரி இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட்டும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, நேஷ்னல் வைஸோட பாதியாக இருக்குது. அதே மாதிரி மேட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டில் கூட நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு லோவஸ்ட்டில் வந்து 3rd ரேங்க் தமிழ்நாடுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுன்னு கண்டுபிடிங்க. செகண்ட் ஃபாலோட் பை மகாராஷ்டிரா வித் 67, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வித் 79. சரியா? நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டும் என்னோட நரேஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஸோ தமிழ் கண்டென்ட்டில் அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து தமிழ் டென்த்தில் வரும். நீட்டாக டேபிள் வைஸாக போட்டிருப்பாங்க எல்லா ரிப்போர்ட்டுமே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டேபிளை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கண்டென்ட் வந்து தமிழில் இருக்குது. இந்த டேபிள்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டேபிள்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீட்டாக வந்து தமிழ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி. ஓகேவா? இது வந்து சிமிலர் டு ஜிடிபி. நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம் ஜிடிபினா என்னன்னு. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபி தான் கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total cash value of goods and service produced by a state in a given year. சரியா? Total cash value of goods and service produced by a state in 1 year. According to the survey by the Tamil Nadu Economic and Statistical Organization, our state's gross domestic product was எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 207.8 billion in fiscal year of 2016 to 17. ஓகேவா? இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு த ஜிடிபி ஆஃப் குவைத் குளோபலி. ஸோ குவைத்தோட ஜிடிபியும் தமிழ்நாடோட ஜிடிபியும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிடிபி ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், the gross domestic product of the United Arab Emirates in terms of purchasing power. So purchasing power யுனைடெட் ஸ்டேட்ஸோட யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பர்ச்சேசிங் பவரும் நம்மளோட ஜிடிபியும் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹை கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது ஓகே, இந்த ஸ்லைடில் வந்து செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது. ஒவ்வொரு செக்டர் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்லேயே நிறைய செக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய செக்டர்ஸ் இருக்குது. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோக்ஷா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடுல அது வந்து ஹையஸ்டாக இருக்குது, கான்ட்ரிபியூட்டர்ஸ் வித் 63.70%. ஓகேவா? இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட்டிங் 28.5%. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 28.5% இருக்குது. மற்றபடி வேறு சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 63.70% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அக்ரிகல்ச்சரும் ஒரு பெரிய செக்டார், ஓகேவா. பட் அக்ரிகல்ச்சர் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. பட் ஜிடிபி வைஸாக வந்து அவ்வளோவா வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அதிகமாக ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. பட் இட் இஸ் அசிஸ்டிங் our state in employment, okay va. Contribution of agriculture to the state's GDP has dropped to 7.26%, okay. The service sector and industry are growing rapidly. So இது ரெண்டுமே service sectorம் இண்டஸ்ட்ரியும் ரெண்டுமே rapid-ஆ grow ஆயிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது. பட் ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு வந்து அவ்வளவா சப்போர்ட் பண்ணவில்லை, சரியா. In India and Tamil Nadu, agriculture provides employment and food for the majority, but its growth is at slower pace with regards to GDP of the state. Because of this, there is little chance of sustained growth. Sustained growth na continuous-ஆ growth ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஜிடிபிக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கொடுக்கல. ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு எந்த ப்ராஃபிட்டுமே அதிகமாக ப்ராஃபிட் வந்து கொடுக்கல. In the other case, dropped the GDP of the state to 7.26%, சரியா. ஸோ இப்போ வந்து பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு என்னன்னு பார்ப்போம். பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் பர்சனோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ அப்படின்னு இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுலேயே ஒரு சிட்டி சென்னையிலேயே ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. அதில் வந்து எவ்வளோ பீப்புள் வசிக்கிறாங்க அதோட பாப்புலேஷன் கவுண்ட். ஸோ ஏரியா டிவைடட் பை பாப்புலேஷன் கவுண்ட், சாரி டோட்டல் மணி, சரியா. அந்த ஏரியாலேயே டோட்டல் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க அது கால்குலேட் பண்ணுவாங்க. டிவைடட் பை எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் அந்த ஏரியாவில் இருக்காங்க, ஓகேவா. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சம்பரம் இல்லையா, ஒரு வேல்யூ வரும் இல்லையா. அதுதான் வந்து பர் கேபிட்டா இன்கம், ஓகேவா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க எல்லாரோட இன்கம், சம் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் தி பீப்புள் இன் தட் பர்டிகுலர் ஏரியா divided by the number of people in the particular area, ஓகேவா. அதுதான் வந்துட்டு per capita income. Shall I repeat once more? So ஒரு particular ஏரியாவில் total income earned by the people in that particular area divided by the number of people living in the particular area will give you per capita income, சரியா. தமிழ்நாடோட per capita income எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tamil Nadu's per capita income in 2018 is 1.75 times the Indian average, okay va. So in total India oda average per capita income irukku adha vida 1.75 times greater ah irukku Tamil Nadu oda per capita income appdin solranga, seriya. So as well as more than those countries when compared to many other countries, not only other states in India but also other countries in the world compare பண்ணா நம்ம தமிழ்நாடோட per capita income தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In terms of rupees, the per capita income of Tamil Nadu in 2010 to 11 அந்த சென்சஸ்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா, per capita income 1,03,600 from 1,03,600 to 1,88,492. எந்த பட்ஜெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 2010-11ல 2010-11ல 1,03,600 இருந்துச்சு. 2017-18ல வந்துட்டு 1,88,492க்கு போச்சு. இந்த ரிப்போர்ட் ஆஸ் பர் த பட்ஜெட் ரிப்போர்ட் ஆஃப் 2017-18. புரியுதா கண்டென்ட்? ஓகே. கண்டென்ட் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட் கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு தமிழ் கண்டென்ட் ஆஃப் வாட் எவர் ஐ ஹவ் டெல்ட் ஏர்லியர், ஓகேவா. ப்ரீவியஸாக இங்கிலீஷில் கொடுத்துருந்த கண்டென்ட் இப்போ தமிழில் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் இதில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா.
இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் an agrarian state. agrarian stateனா அக்ரிகல்ச்சர் தான் வந்து அதோட மெயின் ஆக்குபேஷனாக இருந்தது. There are 7 agroclimatic zones in Tamil Nadu. It has a wide variety of soil and it is suitable for cultivating fruits, vegetables, spices, horticulture, flowers and medicinal plants. So இது நிறைய variety of soil வந்து நம்ம தமிழ்நாடுல இருக்கிறதுனால நிறைய variety of cultivation வந்து தமிழ்நாடுல நடக்குது. சரியா? So 7 agroclimatic zones இருக்கு தமிழ்நாடுல. Tamil Nadu is the third largest producer of spear flowers and fruits nationwide. Okay va? So third largest producer of flowers and fruits enadhu Tamil Nadu than third largest. Seriya? Agriculture in Tamil Nadu relies heavily on the river water and monsoon rainfall mela da nama totally depend pannirkom. Seriya? Currently, Tamil Nadu is the second largest producer of rice in India after West Bengal. Seriya? Second largest yaru? Namma Tamil Nadu. First largest vandu West Bengal. It is also the largest producer of turmeric. Okay, ma'am. Then it is a leading producer of groundnut oil seeds, corn and sugarcane. It is ranked first in coconut production, second in rubber production, third in pepper production and fourth in sugarcane production. Seriya? Idella romba important. First coconut, second rubber, third pepper, fourth sugarcane. Seriya? Total production area for all types of crops வந்து 58.97 lakh hectares according to 2013 and 14 reports. சரியா? Food grain production is 72.9% and other crop production is 21.1%. Rice plays an important role in food crops. சரியா? Rice வந்து ரொம்ப important amongst the food crop, and while seaweed and coconut play an important role in other crops. Other cropsல coconut or seaweed தான் important role play பண்ணுது. Rice is a very very important crop in food crops according to Tamil Nadu agriculture. Okay. So food grain production la rice production tops the list of the food grains with 79.49 lakh tons in 2014 to 17. Small grain produce வந்து 40.79 lakh tons இருக்கு small grains production. The production of pulses increased significantly from 3.59 lakh tons in 2011 to 2012 to 7.67 lakh tons in 2014 to 15. The monsoon rain of 2015 and 16 reduced production slightly. So top grain production la top la enna irukku rice da vandu top la irukku appdin solranga. Adutha vandu status of Tamil Nadu in the productivity of India, that is whole India liye Tamil Nadu vandu evlo produce panni India oda production க்கு help பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். The government of Tamil Nadu place emphasis on production and quality of agricultural products. சரியா? Due to this, Tamil Nadu is a leading state in the production of food grains and other grains. Largest producer of corn, maize, groundnut, oil seeds, cotton யார்? First largest producer யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whole இந்தியாலேயே corn, maize, groundnut, oil seeds and cotton first largest வந்து தமிழ்நாடு. ஓகேவா? செகண்ட்ல வந்து செகண்ட் ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா கீ அண்ட் கோகனட். தேர்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், சன்ஃப்ளவர் அண்ட் சொர்க்கம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அக்கார்டிங் டு த அக்ரிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு லார்ஜஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம என்ன அப்படின்னா கார்ன், மேஸ், கிரவுண்ட்நட், ஆயில் சீட்ஸ் அண்ட் காட்டன். செகண்ட் லெவலில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா கீ அண்ட் கோகனட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தேர்டில் வந்து என்ன தேர்ட் லெவலில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா சுகர் கேன், சன்ஃப்ளவர் அண்ட் சொர்க்கம். ஸோ இந்த டேட்டாலாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பற்றி தான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம அழகாக வந்து ஆன்சர்ஸ் எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து தமிழில் கொடுத்துருக்குற கண்டென்ட். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் பசங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை இஸ் செட் அப் as மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ சென்னை வந்து மெடிசன்லேயும் பேங்கிங்லேயும் இந்தியாவோட கேபிட்டல் மாதிரி இருக்குது. It has attracted large investment from World Bank and international financial institutions. It is known as the Detroit of Asia. So Detroit of Asia எதுனா சென்னை. ஓகேவா? எதில் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து டைட்டில்ஸ் ஆஃப் சென்னை. ஓகேவா? There are approximately 110 industrial parks in Tamil Nadu with necessary infrastructure facilities, and government has also developed several sectors such as rubber park, cloth park, flowers park, biotechnology park, Kesari Information Technology Park and Agricultural Export Park. So இதெல்லாம் வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஓட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து தமிழ்நாடுவை எஸ்பெஷலி சென்னையை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக வந்து ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது தமிழ்நாடுல. ஓகேவா? ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, வேர்ல்ட் பேங்க்கும் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இந்தியாவோட மெடிக்கல் கேபிட்டல் எது? சென்னை. பேங்கிங் கேபிட்டலும் சென்னை தான். சரியா? அதுக்கப்புறம் த ஸ்டேட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் என்ஜினியரிங் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டிங் இன் சென்னை அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியா. ஸோ தமிழ்நாடுல வந்து லார்ஜ் ஸ்கேல் என்ஜினியரிங் ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்துட்டு எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையும் சென்னையோட சரௌண்டிங் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை இஸ் அ சிட்டி ஆஃப் மல்டிநேஷ்னல் கார் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ கார் மேனுஃபேக்சரர் அதிகமாக வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரூர் இருக்கு இல்லையா? கரூர் known for its bus construction industry. ஓகேவா? கரூர் is known for bus construction industry. Okay, note the point. Accounts for 80% of South Indian bus construction industry. So கரூர் வந்துட்டு 80% of South Indian bus construction industry-க்கு அக்கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ note the point. கரூர் is the bus construction industry. It is known for bus construction industry. ஓகேவா? சரி. ஸோ அடுத்தது வந்து தமிழ்நாடு பேப்பர் மேனுஃபேக்சரிங் companies or industries in Karur is one of the largest environment friendly paper companies in Asia. ஓகேவா? ஸோ கரூரில் இருக்கிற பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து environment friendly paper companies. There are many major jewelry companies and jewelry companies, that is நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, டிசைன் பண்ணுறதும் அதை மைன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் மினரல் ரிசோர்ஸஸும் தமிழ்நாடுல அதிகமாக இருக்குது. Salem is called as a steel city. Note the point. Salem is called as a steel city. Sivakasi, okay, is a pioneer in printing industry and firework companies. So note all this point. Sivakasi is a pioneer in printing industry and firework companies. And then about 90% of India's total box production. பாக்ஸ்லாம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சிவகாசியில் தான். 90% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் பாக்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் டன் இன் சிவகாசி. Thuthukudi is the gateway to Tamil Nadu. Note all these points. Thuthukudi is the gateway to Tamil Nadu. After Chennai, it is the second largest producer of chemicals. So Chennai க்கு அப்புறம் chemicals அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். சிவகாசி is known for printing industry and firework companies. Box production को சிவகாசி தான். Salem is called the steel city. ஓகேவா? நிறைய மேஜர் ஜுவல்லரி கம்பெனிஸும் மினரல் ரிசோர்ஸஸும் எங்கே இருக்குது? தமிழ்நாடுல இருக்குது. கரூரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லார்ஜஸ்ட் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பேப்பர் கம்பெனி இருக்குது. ஏஷியாலே அதுதான் வந்து லார்ஜஸ்ட். சரியா? அடுத்தது தமிழ்நாடு இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் textile manufacturing center. ஓகேவா? ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்
செக்டர் கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லார்ஜ் ஜிடிபி growth வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் செக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? Tamil Nadu is known as a thread bowl of India. Note the point. Tamil Nadu is known as a thread bowl of India. 41% of India's total production is produced in Tamil Nadu. So total production na enadhu textile production liye 41% வந்து தமிழ்நாடுல தான் produce ஆகுது. That is 41% of India's total production la. Then textile industry plays an important role in economy of India, providing what? Direct employment to 35 million people. Okay va? So 35 million people ku employment kudukuda textile industries, contributes to 4% of GDP and 35% of total export revenue. 4% of GDP, 35% of total export revenue comes from textile industry. The textile structure accounts for 14% of manufacturing sector. So textile sector the manufacturing sector liye evlo 14% வந்து cover பண்ணுது. All the facilities related to the production of textile and textile products are available in Tamil Nadu, in the western parts of Tamil Nadu such as Coimbatore, Tirupur, Erode, Dindigul and Karur districts. In the districts எல்லாம் வந்து நிறைய production of textile and textile products related facilities லாம் இந்த districts of Tamil Naduல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. So set up as a city of knitwear. ஓகேவா? பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? So city of knitwear எது அப்படின்னா திருப்பூர். Exports around 3 billion worth US dollars knitwear. ஓகேவா? Domestic products such as curtains, bed sheets, bed rugs, kitchen rugs, toilet rugs, furniture and wall decoration tops the list. So இதெல்லாம் வந்துட்டு நிறைய production எங்க ஆகுது? திருப்பூர்ல ஆகுது. Erode district is a major textile market for wholesale and retail ready-made garments in South India. So Erode district's major textile market for wholesale and retail ready-made garments in South India. சரியா? Leather, அடுத்தது leather products. Tamil Nadu accounts for 30% of India's leather product exports. So 30% இந்தியாவோட leather exports லே 30% is from Tamil Nadu and 70% of leather products, that is உற்பத்தி ஆகுது இந்தியால. கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் வந்து 70% இருக்கு. எக்ஸ்போர்ட்க்கு கான்ட்ரிபியூஷன் வந்து 30% இருக்கு. ஓகேவா? Hundreds of leather and tanning factories are located in Velur, Dindigul, Erode districts. Okay. International skin exhibition, that is leather exhibition, is held every year in Chennai. Okay. அடுத்தது வந்து electronics. Electronic devices manufacturing is one of the growing sectors of Tamil Nadu. Many multinational corporations have chosen Chennai as a manufacturing hub of South Asia. Okay va? சரி. அடுத்தது வந்து vehicle manufacturing. Chennai is known as Detroit of Asia. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா the largest auto spare parts manufacturing facility வந்துட்டு சென்னையில தான் இருக்கு. தமிழ்நாடு accounts for 28% of automobile and automobile spare parts. Okay. 19% for lorries and 18% for passenger cars and two-wheeler production. சரியா? ஸோ அதனால தான் vehicle manufacturing அதிகமாக நடக்கிறதுனால தான் சென்னையை வந்து டிட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது சிமெண்ட் ஃபேக்டரி. ஓகே. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in India in cement production. ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட், ராஜஸ்தான் வந்து செகண்ட். தமிழ்நாடு பேஸ்ட் ராம்கோ சிமெண்ட் அண்ட் இந்தியா சிமெண்ட், இது ரெண்டுமே தமிழ்நாடு பேஸ்ட் தான், ஆர் amongst the 10 largest cement manufacturers in India in 2018. Tamil Nadu is in the second position with 21 units. ஓகேவா? டோட்டல் சிமெண்ட் பிளான்ஸ் இந்தியாலேயே அதில் 21 யூனிட்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு இருக்கு, which is in the second place. ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து 35 யூனிட்ஸ் இருக்கு, which is in the first place. சரியா? அடுத்தது fireworks. The city of Sivakasi is the headquarters of the printing industry,
fireworks and matchbox manufacturing industries. So printing, fireworks and matchbox manufacturing எல்லாமே எங்க நடக்குது? சிவகாசில நடக்குது. ஓகேவா? சிவகாசி was said to be as a little Japan by ஜவஹர்லால் நெஹ்ரு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிட்டில் ஜப்பான் எந்த டிஸ்ட்ரிக்டை சொல்லியிருக்காங்க? சிவகாசியை சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க? ஜவஹர்லால் நெஹ்ரு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ 80% of Indian fireworks are made in Sivakasi. 80% of Indian fireworks are made in Sivakasi. 60% of India's printing solution are sourced from Sivakasi. So 80% fireworks, 60% of India's printing solutions are sourced from Sivakasi. Okay? Yes. So other factories like BHEL, that is Bharat Heavy Electricals Limited, is one of the largest manufacturers of electrical fixtures. That is min பொருட்களா globally supply பண்றது யாருன்னா BHEL தான். ஓகேவா? And has factories in Trichy and Ranipet. Tamil Nadu State Paper Corporation. Okay, this is the largest paper manufacturing corporation in the world. Seriya? Tamil Nadu is the top manufacturer of cement in India, with manufacturing companies engengala irukku cement odadu Ariyallur, Virudunagar, Coimbatore and Tirunelveli. Seriya? The areas around Salem are rich in mineral resources. Okay, SAIL இதுவும் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா? SAIL ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மில் has set up its steel plant in Salem. ஓகேவா? ஸோ SAIL வந்துட்டு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மில். ஓகேவா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கோயம்புத்தூர் is known as a pump city as it supplies 2/3 of India's motors and pump needs. So pump city எதுன்னு கேட்கலாம்? சேலம். ஓகேவா? சேலோட ஸ்டீல் மில் எங்க, ஸ்டீல் பிளான்ட் எங்க இது செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா சேலம்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் கோயம்புத்தூர் has got the geocode for flour milling machine. So flour milling, not flour, flour milling machine வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால கோயம்புத்தூருக்கு ஜியோகோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது ஓகே. ஸோ தூத்துக்குடி இஸ் நோன் ஆஸ் அ கேட்வே டு இந்தியா. இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? டியூட்டுக்குரின் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன் த ஸ்டேட். ஓகேவா? தூத்துக்குடி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 30% ஆஃப் இந்தியன் சால்ட் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் ரிகார்ட் பண்ணோம்னா 30% வந்து தூத்துக்குடி ஓவரால் இந்தியாவோட ப்ரொடக்ஷனில் 30% ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஸ்டேட் சால்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடுக்கு 70% சால்ட் ப்ரொடக்ஷன் தூத்துக்குடியிலேருந்து வருது. ஓகேவா? அடுத்தது மைக்ரோ என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஓகேவா? இது ஒரு ஆக்ட் இருக்குது, MSMED 2006 ஆக்ட். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து இந்த ஆக்டுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், working companies, excluding the land and building on investment in structural and logistic products. இது வந்து இந்த ஆக்டுக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்னால் என்ன, அதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த MSMED 2006 ஆக்டுக்குள்ளே. ஓகேவா? Amongst the small and medium enterprises, Tamil Nadu tops the national list with 15.07%. That is small and medium enterprises-ல தமிழ்நாடுக்குள்ளேயே ஓவரால் இந்தியாவில் ரிகார்ட் பண்ணால் எத்தனை பர்சன்ட் இருக்குது? 15.07% ஆஃப் டோட்டல் இந்தியாஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. தே ஆர் 6.89 lakh registered micro, small and medium enterprises in Tamil Nadu. ஓகேவா? தென் produces some kinds of goods worth 32,008 crore, which produces most of the goods in all sectors. ஓகேவா? எல்லா செக்டார்ஸ்குள்ளேயும் இந்த மைக்ரோ, மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. ஓகேவா? The most important of these are engineering products, electrical equipments, chemicals, iron, paper, matchboxes, textiles and textile industries. ஓகேவா? With an investment of about rupees 1,68,331 crore, it provides employment also to how many people? 99.7 lakh people. Okay,
with a registered of 15.61 lakh entrepreneursம் இருக்காங்க. இதில் எம்ப்ளாய்மெண்ட்டும் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு அதிகமாகவே பண்ணுது. தட் இஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் enterprises. ஓகேவா? ஸோ வந்து இது வரைக்கும் வந்து இது பார்ட் 1 ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி. பார்ட் 2 ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி நான் இன்னும் இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்ட் 1, பார்ட் 2 வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து நான் என்னென்ன பேசினேனோ அதை பற்றிய தமிழில் உங்களுக்கு அடுத்த 3 ஸ்லைட் வரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம பேசணும் இல்லையா, தொழில்துறை பற்றி, அதை பற்றி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கண்டென்ட் வந்து இதில் ரீட் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்க வந்து இந்த கண்டென்ட் டேபிள் இருக்கு இல்லையா, 11.8 டேபிள்லாம், இந்த டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீனாக வந்து தமிழ் நோட்ஸில் கொடுத்துருக்கு, அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தோல் பொருட்கள், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸை பற்றி, ஓகே, வேரியஸ் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே தமிழில். ஓகே? ஸோ டோட்டலாக வந்து இது வரைக்கும் தட் இஸ் ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டில். ஸோ அது வந்து தமிழில் இந்த ஸ்லைட் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் செகண்ட் பார்ட் இருக்குது, மறந்துடாமல் கண்டினியூவேஷன், இந்த பார்ட்டோட கண்டினியூவேஷன் செகண்ட் பார்ட்டில் இருக்குது, அதுவும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு எக்கானமி ஃபுல்லாக வந்து இந்த 2 வீடியோஸ்லேயே கவர் ஆகிடும். அடுத்த வீடியோ லாங்காக இருக்காது, அந்த இன்னும் கொஞ்சம் தான் லெஃப்ட் ஓவராக இருக்குது, 10-15 மினிட்ஸோட டாபிக் தான். ஸோ அது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு நோட்ஸ் எடுத்தது மட்டும் பத்தாது, ரிப்பீட்டடாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு அடுத்தடுத்தது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய வந்து இதுக்கு பேஸ்டாக மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி, இல்லை நம்ம இன்ஸ்டியூட்லேயே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், கொஸ்டின்ஸை வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதுறது. ஓகே? கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ்டாக நீங்கள் உங்கள் மைண்டை வந்து கிரிட்டிக்கலாக நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் படித்ததெல்லாம் உங்களால் ரீட்டெயின் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு படித்தது ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு குரூப் 1 குரூப் 2 டார்கெட் பண்ணுறவங்க வந்து நம்ம மெயின்ஸ் தான், நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபைங் பேப்பர், அது நம்ம எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு குவாலிஃபை பண்ணிடலாம். மெயின்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அப்போத்துலேருந்தே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2க்குமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படித்தது ப்ரிலிம்ஸில் வரும், எழுதி பார்த்தா தான் மெயின்ஸ் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டென்ட்லாம் வச்சு நிறைய உங்களுக்கு இதுக்கு பேஸ்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஷுவராக வந்து நம்ம எக்ஸாமை வந்து ரொம்ப நல்ல மார்க்கில் கிளியர் பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ if you think it is useful. Okay? Thank you so much. Bye-bye.